அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் முபாரக் அலி தாவூதி. என்னுடைய சேனலுக்காக வேண்டி உங்களை இந்த வீடியோவில் வருக வரவேற்கிறேன். அல்லாஹ் உங்களுடைய வருகையை நல்வரவாக்குவானாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தொழுகைக்கு அழைக்குதல் அதான் அது எவ்வாறு தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸை இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஹதரத்து ஹசன் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹதரத்து அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவர்கள் நெருப்பையும் மணியையும் குறிப்பிட்டார்கள். அதாவது தொழுகை நேரத்தை அறிவிக்க யூதர்கள் நெருப்பையும் கிறிஸ்தவர்கள் மணியையும் பயன்படுத்தியதை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே ஆதான் பாங்கு வாசகங்களை இரட்டைப்படையாகவும் இக்காமத் வாசகங்களை ஒற்றைப்படையாகவும் கூறுமாறு அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் மதினாவிற்கு வந்தபோது அவர்கள் ஒன்று கூடி தொழுகை நேரத்தில் எதிர்பார்ப்பார்கள். தொழுகைக்காக அப்போது அழைக்கப்படுவதில்லை. ஒரு நாள் இது குறித்து அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அப்போது அவர்களில் சிலர் கிறிஸ்துவர்களின் மணியை போன்று ஒரு மணியை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்றனர். வேறு சிலர், இல்லை, யூதர்களின் ஊது கொம்பை போன்று ஒரு ஊது கொம்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், தொழுகைக்காக அழைக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் ஏன் அனுப்பக்கூடாது என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு பிலாலே எழுந்து தொழுகைக்காக அழைப்பை விடுவீராக என்று கூறினார்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்போ பாங்குடைய விஷயம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட உடனே பல பேர் பல கருத்துக்களை சொன்னாங்க. யூதர்கள் வந்து நெருப்பையும், கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறாங்க, மணி ஓசையும் அடிக்கிறாங்க. அதே போல் நாமளும் என்ன செய்யலாம், அப்படி செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாங்கு வாசகங்களை சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவுல காமிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொன்னாங்க. நெருப்பு நெருப்பு மூட்டலாம், அடுத்து சொன்னாங்க யூதர்களை போல ஊது கொம்புகளை போன்று என்ன செய்யலாம், ஒரு ஊது கொம்பு ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க தொழுகைக்கு அழைக்கக்கூடிய ஒரு மனிதரை ஏன் நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அவங்கள அனுப்பி வச்சாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருளை பாங்கு அப்படிங்கிறது அல்லாஹ் நம்முடைய உம்மத்துக்கு ஒரு பெரிய ரஹ்மத்தா அல்லாஹ் கொடுத்தார். அவனுடைய பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹ்வுடைய அருளை பாங்கு சொன்ன உடனே நமக்கு உள்ளத்தில் அல்லாஹ் தாலா விதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பாங்கு சொன்ன உடனே இப்படி ஒருத்தர் கூப்பிட்றாரு, அவருக்கு நம்ம பதில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கண்ணியமோ அவசியமோ, அதே போல் அல்லாஹுடைய பாங்கு சப்தம் கேட்ட உடனே பள்ளியின் பக்கம் வந்து முஃமின்கள் முஸ்லீம்கள் வந்து தொழுகைக்கு வந்து தொழுதுட்டு போகிறது, அது அல்லாஹுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா அல்லாஹு தாலா தான் இந்த உலகத்தில் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம். அவர் கூப்பிட்டாருன்னு சொன்னால் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். இப்போ அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு என்ன செய்யணும், பதில் நம்ம சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரஹலே நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலத்தில் எவ்வளோ தொழுகைகளை நம்ம விடுபட்டிருக்கிறோமோ, அந்த தொழுகைகளை கலா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், ஒரு தொழுகையை கலா செய்கிறதுனால எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இழந்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கவலைகள், கஷ்டங்கள், ஏன்னு சொன்னால் தொழுகையை கடைபிடிக்காதனால தான். அப்போ அல்லாஹ்
இஸ்ஜாபத் தாவா. அப்போ அல்லாஹ்வுடைய பதிலுக்கு நம்ம பதில் அளிக்கலைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யப்பட்டோம்? நம்ம நஷ்டவாளியாக ஆயிடுவோம். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செஞ்சுட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை சிதறி சின்னாப்பனமாக எல்லாம் பாதுகாக்கணும். அதனால நம்ம என்ன செய்யணும்? தொழுகைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இப்போ நம்ம அப்படி இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? பல விஷயங்கள் அல்லாஹ் அற்புதங்களை உதவிகளை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அல்லாஹ் அவனுடைய பார்வையாளர்களை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில தொழுகை கடைபிடிக்கக்கூடியவர்களா அல்லாஹ் நம்ம ஆக்கணும். நம்முடைய இந்த உலகத்துல அல்லாஹ் எவ்வளோ நாட்கள் இந்த உலகத்துல இருக்க வச்சிருப்பானோ இந்த நாட்கள் கடைசி வரைக்கும் தொழுகைகளை கடைபிடிச்சு அல்லாஹ் வாங்க சொன்ன உடனே பள்ளியின் பக்கம் வரக்கூடிய மக்களா உங்களையும் என்னையும் இன்னும் பார்க்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளை கொடுக்கணும்னு சொல்லி நான் துஆ செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிவருவது முபாரக் அலி தாவூத். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ அஹ்ஸன ஜஸா. அல்லாஹ் உங்களுக்கு நலவான கூலிகளை இந்த உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி